கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையை கேட்கப்போம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். எல்லா நம்பிக்கையும் போயிட்டு அற்று போயிட்டு ஒருவனுக்காக தேவன் செய்யும் அற்புதமும் அதிசயம் உங்க ஒரு ஆளுக்காக, உங்க குடும்பத்துல உனக்காக, உங்க குடும்பத்துக்கு அற்புதம் செய்கிற கர்த்தர். அவர் அவ்வளவு அருமையான தேவன். சங்கீதங்களின் 40வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். என் தேவனாய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள், உம்முடைய யோசனைகள் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை விவரித்து சொல்ல முடியாது. அவளை அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்போ யார் நிமித்தம்? உங்கள் நிமித்தம், உன் நிமித்தமாக தேவன் சில காரியங்களை செய்ய போறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமாக எகிப்தியர்களை அவர் வேறுபடுத்தி காட்டினார். ஆனா எகிப்தியனுக்கு மரண அடியா இருந்து அது எபிரேயனுக்கு, இஸ்ரவேலனுக்கோ அது அதிசயமா இருந்து. ஏன்னா அந்த கோசே நாட்டில் இருந்தவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க. எகிப்தியர்கள் பாடுபட்டாங்க. கல்மழை, வெட்டுக்கிளி, என்னென்ன வாதம் எல்லாம் உண்டோ அத்தனையும் வந்ததே. பொக்களம் நமக்கு தெரியும். அது உனக்காக கர்த்தர் அப்படி செய்வார். ஒரு கிதியோனுக்காக அவருக்கு மணிக்கு ஒரு கணக்கை காத்திருந்து அவருடைய வருமானத்தை மீட்டு கொடுத்த கர்த்தர். மனோபாவும் மனைவியும் பார்க்க அதிசயம் விளங்கிறது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அதிசயம் உண்டு. அநேக நாட்களாய் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியம் நடக்காம இருந்திருக்கோம், தடைப்பட்டிருக்கோம். அது எப்படி இருந்தாலும் உன் ஒருவனுக்காக, ஒரு யோசேப்பை நிமித்தமாக மொத்த சந்ததியின் கர்த்தர் தூக்கினார். யோசேப்புக்கு ஒரு பெரிய உயர்வை வைத்தார். அதே போல உன் ஒருத்தனுக்காக, நீ ஒருத்த போதும். 18 வருஷமாய் கூனி போன அந்த அம்மாவை தொட்டு பலப்படுத்தினாரு. பாருங்க, கண்ணு ஆண்டவரே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு கேட்ட அந்த குருடனுக்கு அற்புதம் செய்யாரே, அதிசயம் செய்தாரே. லாசருவே வெளியே வா என்று ஒரு மரியாளுக்காக, ஒரு மார்த்தாளுக்காக செய்தால் உங்களுக்காக இதே போல இன்றைய தினத்துல அற்புதமும் இருக்கு, அதிசயமும் இருக்கு. நீங்க காண்பீங்க. கட்டாயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எங்க நல்ல தகப்பனே, அவங்க இன்றைக்கு பெறப்போகிற எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கட்டும். எதிர்பார்க்கிற நன்மைகள் அவர்களை தேடி வரட்டும். ஆண்டவர் அவர்களுக்கு விடு. கர்த்தர் ஆண்டவரே, எனக்காக யாவை செய்து முடித்த என் தேவனுக்கு நன்றி. சங்கீதக்காரர் சொன்னது போல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அந்த தனி நபருக்காக நீர் செய்ய போற அதிசயத்துக்காக ஸ்தோத்திரம், துதிகரமாய் மேலாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.